வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 22 மே 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஈழ தமிழ் நாட்டில் உள்ள ஈழ தமிழர்களை பாதுகாக்க வலியுறுத்தி நேற்று சென்னை மாண்டோ சிறையில் ஒரு மாபெரும் போராட்டம் நடைபெற்றது. அதனுடைய படக்காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்தின் திரு பிரபாகரன் அவர்கள் படங்களை அதிகம் பயன்படுத்தாது இருந்தது. ஆனால் நேற்று நடந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான படங்கள் பதிக்கப்பட்டிருப்பதை இந்த படத்தில் பார்க்கலாம். தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் டெல்லியில் முகாமிட்டு தங்களுடைய கட்சிக்கு சிறந்த அமைச்சர் பதவி பெற வேண்டும் என்று கடந்த சில நாட்களாகவே போராடிக் கொண்டிருந்தார். ஆனால் காங்கிரஸ் கட்சி அவருக்கு எதிர்பார்த்த பதவிகளை கொடுக்காததால் கோபத்தின் உச்சிக்கே சென்று இன்று சென்னை திரும்பிவிட்டதாகவும் தற்போது உடல்நிலை சரியான காலத்தால் மீண்டும் அவர் ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவே தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் இன்று இரண்டாவது முறையாக பாரத பிரதமராக பதவி ஏற்றுக்கொண்டார். அவருடன் 19 கேபினெட் அமைச்சர்கள் பதவி ஏற்றுக்கொண்டதாகவும் ஆனால் அவர்கள் யாருக்கும் இலாக்காக்கள் ஒதுக்கப்படாமல் பதவி ஏற்றுக்கொண்டதாக டெல்லியிலிருந்தும் ராஷ்டிர பவனிலிருந்தும் தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அதிமுக செயற்குழு கூட்டம் வருகின்ற 27ஆம் தேதி புதன்கிழமை அன்று மாலை 4 மணிக்கு சென்னை ராயப்பேட்டை ஔவை சண்முகம் சாலையில் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் செய்தி வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு SSLC தேர்வு எழுதியவர்களுக்கான தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகும் என்று தமிழக கல்வித்துறை செய்தி வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. காஷ்மீர் மாநிலத்தின் முதல்வர் உமர் அப்துல்லாவின் தந்தை ஃபரூக் அப்துல்லாவுக்கு மத்தியில் அவர் எதிர்பார்த்த மந்திரி பதவி கிடைக்காததால் அவர் தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றுவிட்டதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச முதல்வர் மாயாவதி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்ற கனவு தளர்ந்ததோடு மட்டுமல்லாமல் அவருக்கு வாக்குகளும் மிக கம்மியாக கிடைத்திருப்பதால் அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் இதே நிலை நீடித்தால் வரும் சட்டமன்ற தேர்தலில் அவர் படுதோல்வி அடைவார் என்பதும் இதற்கு முழு காரணம் பிற்படுத்தோர்கள் வாக்கு அளிக்காதே என்று நன்கு உணர்ந்திருப்பதாகவும் இதனால் வருங்காலத்தில் பிற்படுத்தப்பட்டோருக்கு அதிக சலுகை இருப்பதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் கருத்து கேட்டபோது கைபர் போலர் கணவாயிலிருந்து ஆடு மாடு வைத்துக் கொண்டு வந்த ஆரிய பார்ப்பினி பத்திரிகை ஒன்று தமிழகத்தை ரத்தத்தை குடித்துக் கொண்டு ஆதிராவிடர்கள் முஸ்லிம்கள் பிராமணர்கள் சேர்ந்து மாயாவதியை வெற்றி பெற்று விட்டார்கள் என்று கங்கணம் கட்டி பேப்பரில் எழுதியது தற்போது அதனுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டு மாயாவதி பிற்படுத்தப்பட்டவரால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதால் அந்த பத்திரிகையின் பொய் பத்திரிகை என்பதை மீண்டும் நிரூபித்திருப்பதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பீகார் முதல்வர் திரு நிதிஷ்குமார் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி அவர்கள் மேற்கு வங்கத்தில் ஆட்சி கலைக்க வேண்டும் என்று கூறுவதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் என்று கூறியுள்ளதாக பீகாரிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நக்சலைட்டுகள் தாக்குதல் 16 போலீஸ்காரர்கள் படுகொலை செய்யப்பட்டதாகவும் அதில் 5 பெண்கள் அடங்குவர் என்று மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலிய நாட்டில் பன்றிக் காய்ச்சலுக்கு 11 பேர் பாதிப்பு அடைந்திருப்பதாகவும் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை தனியாக அளிக்கப்பட்டு வருவதாக சிட்னியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் போலந்தும் அமெரிக்காவும் ஏவுகணைகள் பரிமாற்றத்தில் ஈடுபட போவதாகவும் அதன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட போவதாகவும் செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 22 மே 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் போக்குவரத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தென் தமிழ்நாட்டில் மேகமூட்டங்கள் இருக்கின்றன. வட தமிழ்நாட்டில் மேகங்கள் லேசாகவே தெரிகிறது. வங்கக்கடலில் ஒரு மேக சூழல் நகர்ந்து வருவதை பார்க்கலாம். ஆனால் அது தமிழகத்தை வருமா ஆந்திராவுக்கு செல்லுமா என்பது ஒரு சில நாட்களில் தெரிய வரும். வெப்பத்தின் தாக்கம் குறைவாக இருந்ததாகவே தமிழகம் முழுவதிலிருந்தும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.